லடாக் எல்லையில் தொடர்ந்து படைகளை குவிக்கும் சீன ராணுவம். பதிலடி கொடுக்க பீரங்கி படைகளை முன்னிறுத்துகிறது இந்திய ராணுவம். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நெல் விளைச்சல் அதிகரிப்பு. நெல் பயிரிடும் பரப்பும் அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். சிறப்பு குறைதீர் திட்டம் மூலமாக 35,000 மனுக்களுக்கு தீர்வு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். திமுக பொதுச் செயலாளராக துரைமுருகனும் பொருளாளராக டி.ஆர். பாலுவும் போட்டியின்றி தேர்வு. முதல் முறையாக காணொலி மூலம் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிப்பு. சட்டப்பேரவையின் சூப்பர் ஸ்டாராக திகழ்பவர் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் என்று ஸ்டாலின் புகழாரம். திமுக தலைவர் பாராட்டி பேசிய போது துரைமுருகன் ஆனந்த கண்ணீர். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடலில் சூறாவளி காற்று. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் 21ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நிறுத்தம். அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவிட்டது தமிழக அரசு. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் மக்கள் அக்கறை காட்டுவதில்லை. நோய் தொற்று பரவலை தடுக்க மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு வலியுறுத்தல். சீனாவில் படிக்கும் இந்திய மாணவர்கள் கல்வி நிறுவனங்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும். மீண்டும் கல்வியை தொடர்வது குறித்த பிரச்சினையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். சிங்கப்பூரில் பணியாற்றிய மேலும் 11,000 இந்தியர்கள் வேலை இழந்தனர். தூதரகத்தின் உதவியோடு நாடு திரும்ப சிங்கப்பூர் வாழ் இந்தியர்கள் முன்பதிவு. கேரள தங்க கடத்தல் தொடர்பாக கோவை நகை பட்டறை உரிமையாளரிடம் விசாரணை. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடவடிக்கை. இந்திய விமானப்படையில் நாளை முறைப்படி இணைக்கப்படுகிறது ரஃபேல் போர் விமானம். அம்பாலா படைத்தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய, பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பங்கேற்பு. பள்ளி மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. மாவட்ட அளவில் இணைய வழி வகுப்புகளை கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவு. ஆன்லைன் வகுப்புகளுக்காக மத்திய மாநில அரசுகள் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை. வகுப்புகள் வாரியாக ஒதுக்கப்பட்டுள்ள கால அளவை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். வருகிற 13ஆம் தேதி திட்டமிட்டபடி நடைபெறுகிறது நீட் தேர்வு. பிரதமரின் உழவர் உதவித்தொகை திட்டத்தில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டறிந்ததே ஆளும் அதிமுக அரசுதான். மோசடியில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதி. கட்டிடம் இடிப்பு விவகாரத்தை தொடர்ந்து மும்பை வந்தடைந்தார் ஹிந்தி நடிகை கங்கனா ரனாவத். பெருநகர மாநகராட்சியின் கட்டிட இடிப்பு நடவடிக்கைக்கு மும்பை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. ஆக்ஸ்போர்டு தடுப்பூசி இறுதிக்கட்ட சோதனை நிறுத்தி வைப்பு. சோதனைக்கு ஆட்பட்டவருக்கு எதிர்மறையான விளைவுகள் என தகவல். கொரோனாவால் வங்கிக் கடன்களை திரும்ப வசூலிப்பதில் சிக்கல். 70% கடன்கள் வசூலாகவில்லை என தகவல்.
தமிழகத்தில் அரசு கலை கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்பான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. விண்ணப்பிக்கும் பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்காத மாணவர்களுக்கு தகுதியுள்ள பிற பாடப்பிரிவுகளில் சேர்க்கை வழங்கலாம் என அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 152 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 39,272 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை இரவு 9 மணி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு. பயணிகளின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் தகவல். தேசிய கொடியை அவமதித்தது தொடர்பான வழக்கில் எஸ்.வி. சேகர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை மீண்டும் ஒத்திவைப்பு. வருத்தம் தெரிவித்து எஸ்.வி. சேகர் தாக்கல் செய்த மனுவை ஏற்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் விளக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு பேச்சியம்மன் கோயில் ஓடையில் வெள்ளப்பெருக்கு. நீராடிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தத்தளித்த சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்வதால் பரளியாறு, கோதையாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து பாய்வதால் தீவிர கண்காணிப்பு. சுற்றுலா பயணிகள் வரத்து தொடங்கியதால் மீண்டும் களைகட்டியது கொடைக்கானல். ஆன்லைன் மூலம் இ-பாஸ் பெற்று வந்த சுற்றுலா பயணிகளுக்கு பிரையன் பூங்காவில் மலர்கொத்து கொடுத்து வரவேற்பு. இந்திய பங்குச் சந்தைகளில் சரிவுடன் நிறைவடைந்தது வணிகம். சென்செக்ஸ் 171 புள்ளிகளும், நிப்டி 39 புள்ளிகளும் சரிந்தன.